ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம பாப்பா மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தா அப்படின்றத நான் போஸ்ட்லேயே போட்டிருந்தேன். ஸோ இவங்க தான் மியூசிக் டீச்சர். ப்ளூ கலர் சாரி அண்ட் ஒயிட் கலர் ஃப்ராக். நம்ம வீட்டு பாப்பா கோவதனின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காம்படிஷனில் நடந்த வின்னிங் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தவங்களுக்கு எல்லாருமே டெல்லியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மியூசிக் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நம்ம லைன்ஸ் கிளப்லேருந்து மெம்பர்ஸ்லாம் அவங்கள பாராட்டு விழா நடத்தினாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பாப்பா போயிட்டு மேம்க்கு விஷஸும் அண்ட் அதில் அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்தது. நம்ம மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் நடந்தது இல்லைங்களா? ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறது நம்மளுடைய அம்மா தான், அதாவது பாட்டி, கோவதனியோட பாட்டி. ஸோ அவங்களுக்கும் கலை உணர்வு ஜாஸ்தி, கலை ஆர்வம் ஜாஸ்தி. நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பரதத்தில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளட்டு ரிலேஷன் இருக்கிறதால நம்ம வீட்டில் இருக்க கோவதனியும் நல்லா ரொம்ப, அதாவது அவங்கவுங்களுக்கே ஆர்வம் இருக்கணும் இல்லைங்களா, நம்ம திணிக்கக்கூடாது. ஸோ அந்த ஆர்வம் நல்லாவே இருக்குது குழந்தைக்கு. குழந்தை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியலனாலும் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கா. மேபி டே பை டே அவளுக்கான சான்ஸ் வரும்போது அவள் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, உங்கள் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேலண்ட் இருந்தது, பட் அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அப்போது அந்த காலத்தில் நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது நிறைய டியூஷன் எடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேச்சு போட்டி, கவிதை போட்டிக்கெலாம் எழுதி தருவாங்க. அப்போது எங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய தமிழ் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு குட்டி ஏதாவது ஒரு இடத்துல அப்ரிஷியேஷன் கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும். ஸோ அவங்க இந்த மாதிரி மியூசிக் டீச்சர் கிளாஸ்க்கு பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியும், எங்களுக்குலாம் பர்த்டேலாம் வந்தால் கவிதையாக எழுதி வாழ்த்துவாங்க. அதாவது நம்ம யூஸ்வலாக க்ரீட்டிங் கார்டை வாங்கி நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க நம்மளை பற்றியான கவிதைகள், பாசிட்டிவான தாட்ஸோடு அழகாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அவங்களுடைய தமிழ் ஆர்வம் நல்லா இருக்குது. அவங்களுக்கான ஒரு நேரம் வரும்போது அது பிரகாசிக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் மியூசிக் டீச்சர் பற்றி. பாவை அவள் புதுமை, தன் பாடுவதில் அருமை, ஆறில் அவள் பெற்றார் பெருமை, சிறுவர் ஜவஹர் பள்ளியின் தலைமை பொறுப்பேற்றார். சிறார்களின் திறமைகளை விற்பனத்தோடு இல்லாமல் நம் நாட்டின் தலைநகராம் டெல்லியிலும் நிலைநாட்டிட்டார். இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்திட்டார். தலைமைக்கு ஏற்றவர், தன்னடக்கத்தில் பெயர் பெற்றவர், தாயின் உயிர் காப்பாற்றியவர், லட்சுமி இசை பயன்கள் உருவாக்கியவர், தன்னகரில்லா புகழை இசைக்கு அளித்தவர், தரணியில் தாயாய் வளம் வருபவள், தாரகை சேயாய் மாறிடுவாள், மாதவள் மஞ்சுக்கண்ணன் நாமத்தை செடியில் கேட்டவுடன் இசைப்பயிவோர் மகுடிப்பாம்பாய் மாறிடுவார், சரிகமப்பாவிடம் பாடிடுவார். முற்பிறவியில் இருந்த எங்கள் உறவு இப்பிறவின் இசையால் எங்களை இணைக்கிட்டது. நன்றி சொல்கிறேன் இறைவனுக்கு. இவ்விசை மேதையை எங்களுக்கு அளித்தது. காலங்கள் ஓடும், காட்சிகள் மாறும், கானக்குயிலே உங்கள் நினைவு அன்பில் ஊறு, எங்களை விட்டு என்றும் நீங்காது. அன்புடன் கோவதன் பாட்டு.